ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 14 சாப்டர்ஸ் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ். ஓகே, சோ இந்த செட்ஸ் அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ அந்த ரெண்டு சாப்டருமே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 12th உங்களுக்கு அது இருக்கு. சோ புரியலையா அப்பவே எனக்கு கேளுங்க, மேம் எனக்கு இது புரியல இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட வேண்டாம். ஏன்னா 12th அது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னா செட்ஸ். சோ செட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் இஸ் a collection of well defined objects னு சொல்லுவாங்க. collection of well defined objects. அது என்ன வெல் டிஃபைன் அப்படின்னு பார்த்தா, சோ இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்மளால மேத்ஸ்ல சொல்ல முடியும். டெய்லி லைஃப்ல நடக்கிற மேக்ஸிமம் விஷயத்த நம்மளால மேத்ஸ்ல சொல்ல முடியும். அப்ப எதெல்லாம் சொல்ல முடியும், எதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பிரிச்சு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த செட்ஸ். ஓகே மேம். சோ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பாப்போமா? மேம். So collection of maths classwork note in class 11. So என்ன தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு அது வெல் டிஃபைன்டா இருக்கா? சோ அப்ப இது என்ன சொல்லலாம், செட்டுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் books written by Shakespeare. இது செட்டுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க நமக்கு, ஷேக்ஸ்பியர் எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, வெல் டிஃபைன்டா இருக்கு. சோ அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம், செட்டுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலெக்ஷன் ஆஃப் good books written by Shakespeare. இப்ப இத நம்ம செட்க்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குட் புக்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஜெனரலா ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணா எல்லாராலையும் கலெக்ட் பண்ண முடியும். குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த குட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். எனக்கு பிடிச்சிருக்கிறது கண்டிப்பா உனக்கும் பிடிக்கணும்னு இல்ல. எனக்கு ஒரு விஷயம் பார்த்தா அவர் எழுதி இந்த புக்கு சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும், இதுதான் குட் புக் இருக்குதுலே அப்படின்னு சொல்ல. ஆனா நீ சொல்ல இத போய் குட் புக்னு சொல்றாங்க பாரு, இதை விட இந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல. அப்ப இது என்ன ஆகுது, எனக்கு பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகுதா? அப்போ இதை நம்மளால செட்டுக்குள்ள எழுத முடியும். சோ எல்லாருக்குமே காமன் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு அப்படின்னா வெல் டிஃபைன்டா இருக்கும், எல்லாருக்குமே இது காமனா இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கும், செட்குள்ள வரும். ஆனா அதே பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகுது அப்படின்னா அது செட்குள்ள வராது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், சாரி collection of beautiful flowers in the garden. இது வந்து நம்ம செட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? முடியாது மேம். முடியாது. ஏன் முடியாது? ஜெனரலா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த கார்டன் சொன்னா கார்டன்ல மேபி என்ன இருக்கலாம், ரோஸ் இருக்கலாம், ஜாஸ்மின் இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பூ இருக்கலாம். சோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னா அது செட்குள்ள எக்ஸாம்பிளா வரும். பட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது என்னது, பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எனக்கு அழகா இருக்கிறது உனக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அப்ப அது எல்லாமே செட்டுக்கான எக்ஸாம்பிளா வராது.
இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம், கலெக்ஷன் ஆஃப் vowels in an English alphabets. செட். இது செட்குள்ள வரும். ஏன்னா தெளிவா இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் vowels AEIOU. சோ தெளிவா எல்லாருக்குமே அதுதான் vowelsனா. இப்ப எனக்கு வந்து AEIOUங்கிறப்ப உனக்கு ABCDயா இருக்குங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே vowelsனா AEIOU. அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம், செட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ அப்ப செட் அப்படின்னா என்னது, கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இது புரியுதாப்பா? ஆமா. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஆமா எழுதிட்டேன். 1 மினிட்மா, இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணிடட்டும். ஓகே, சோ அடுத்தது sets and their representation பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். set is a well defined collection of objects. இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, collection of fruits பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது set. சோ இப்ப set எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். representation of a set. representation of a set. எப்பவுமே set அப்படிங்கிறது starts with this open braces and ends with this closed braces. எப்பவுமே starting with this open braces and ends with this closed braces. And then உள்ள எழுதக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே, இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ் எழுதிக்கொள்ள 1 2 3 4 5 இது ஒவ்வொன்றுமே ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே separated by comma. Elements should be separated by comma. It starts with this open braces, ends with this closed braces, and elements should be separated by comma. And okay, no element should be repeated. No element should be repeated in the set. So 1 2 3 4 திருப்பி 4 இப்படிலாம் எழுதக்கூடாது. இது கரெக்ட். சோ செட்குள்ள எந்த எலிமெண்ட்ஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது. சோ இதான் ஃபர்ஸ்ட் எப்படி செட் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப செட் அப்படிங்கிறது starts with this open braces and ends with this closed braces and each and every element should be separated by comma. No element should be repeated. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட், எப்பவுமே செட்டோட நேம் கேபிட்டல் லெட்டர்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். செட்டோட நேம் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்ப பி இன்னொரு செட் எடுக்க AEIOU. சோ செட்குள்ள நீங்க எனக்கு எழுதக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து லெட்டர்ஸ்ல இருக்குன்னா அந்த லெட்டர்ஸ் மேபி கேபிட்டல் லெட்டரா இருக்கலாம், ஸ்மால் லெட்டரா இருக்கலாம். பட் செட்டோட நேம் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஒண்ணு கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவோம், இல்ல ஸ்மால் லெட்டர்ல எழுதுவோம். ரெண்டு மிக்ஸ் ஆகி மேக்ஸிமம் செட்குள்ள ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் யூஸே பண்ணணும். இன்கேஸ் சம்டைம்ஸ் இப்போ ஒருத்தரோட நேமோட ஸ்பெல்லிங்ல எழுதுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, சரி. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு பொக்கே ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பொக்கே கூட வேண்டாம், ஏதோ ஒரு கடையில போய் பூ வாங்குறீங்க, ஒரு ரோஸ் வாங்குறீங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்கு. என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க ரோஸ்லயே பாத்துருப்பீங்க, ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி இருக்கலாமா. சம்டைம்ஸ் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட் சேர்த்து ஒரே கலரா இருக்குன்னு எல்லாமே கேபிட்டல்ல தானே இருக்கு. ஆரஞ்சு ரெட் சேர்த்து எனக்கு ஒரு கலரா இருக்குன்னு எடுக்கலாம். ஒரு கலரா இருக்கலாம், இல்ல ரெண்டு பூவை சேர்த்து ஒன்னா கட்டி ஒரு பூவா கொடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்ல அத தனியா தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி செட்குள்ள எனக்கு எலிமெண்ட்ஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. செட்குள்ள ஒரு செட் வருது, செட்குள்ள ஒரு செட் வருதுன்னா அந்த என்டையர் செட்டும் ஒரு சிங்கிள் எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். செட்குள்ள இன்னொரு செட் இருக்குன்னா அது சிங்கிள் எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணிப்போம். அதே போல இப்ப நீங்க சொல்லலாம், மேம் செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஆல்ரெடி இங்க ஆரஞ்சு ரெட் எழுதிட்டீங்க, திருப்பி ஆரஞ்சு ரெட் வருதுன்னு சொல்லக்கூடாது.
அது வந்து தனி. ஓகே, தனி எலிமெண்ட். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு எலிமெண்டா இருக்கு. இப்ப பூல பார்த்துட்டு ஆரஞ்சு கலர்ல ஒரு ரோஸ் வாங்குறீங்க, ரெட் கலர்ல ஒரு ரோஸ் வாங்குறீங்க. ரெண்டும் சம்டைம்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கலாம், ஆரஞ்சு ரெட் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆரஞ்சு ரெட் இருக்கு, இதுவும் அதே கலர்னு சொல்லுவீங்களா? நோல. அதே போலதான் செட்குள்ள ஒரு செட் வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணிப்போம், சிங்கிள் எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ தனித்தனியா செப்பரேட் பண்ண கூடாது. புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே, சோ அதே போல இந்த இடத்துல O is not repeated. இது ரெண்டும் சேர்ந்து சிங்கிள் எலிமெண்ட். ஓகே, சோ எழுதியிருக்கேன்ல இந்த ABC, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆமா. represent of a set in roster form. அதாவது செட்குள்ள எலிமெண்ட்ஸை டைரக்டா எழுதுறது. அந்த செட்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருமோ அதை நான் டைரக்டா மென்ஷன் பண்ணி எழுதக்கூடியதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2 டைப்பா இருக்குப்பா. ஒன்னு ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்னு செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதை பத்தி அடுத்து சொல்லுவோம். செட் பில்டர் ஃபார்ம், இது ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம், இது செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். சோ அப்ப அந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to X such that X belongs to natural number and then X is less than 6. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னு ஒரு செட் இருக்கு, அந்த செட்குள்ள இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்குமா, நேச்சுரல் நம்பரா இருக்கணுமா? நேச்சுரல் என்னப்பா? நேச்சுரல் நம்பர், அதாவது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். தட் மீன்ஸ் எக்ஸ்ங்கிறது நேச்சுரல் நம்பரா மட்டும் தான் இருக்கணும். அதே போல எக்ஸ் இஸ் லெஸ் தென் 6. லெஸ் தென் 6னா என்ன அர்த்தம், 6 விட கம்மியா இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். அப்ப இதுக்குள்ள என்ன வரும், எனக்கு நேச்சுரல் நம்பர்னா நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. சோ அப்ப 1 2 3 4 5, 6 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அப் டு 5 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து செட்டை நம்ம பில்ட் பண்ணி எழுதுவோம். சோ அதான் அதுக்கு பேரு செட் பில்டர் ஃபார்ம். டைரக்டா செட் கொடுத்துட்டா அதுக்கு பேரு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். இப்ப இன்னொரு செட் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு செட் எடுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் X such that X is an English alphabet. English alphabet and X is a vowel. X is a vowel. என்னது எக்ஸா? அந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா, இங்கிலீஷ் ஆல்பபெட்டா இருக்கணுமா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டா இருக்கிறது மட்டும் பத்தாது, அது வவ்வல்ஸாவும் இருக்கணுமா? அப்ப பிங்கிற செட்குள்ள என்னென்ன வரும், எனக்கு ஏ இ ஐ ஓ வரும். சோ இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். இது புரியுதாப்பா? புரியுது மேம். உங்களுக்கு புரியுதாமா? நோட் பண்ணிக்கோங்க 2 டைப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a செட் கூட எழுதிக்கோங்க, கண்டிஷனோட கூட எழுதிக்கோங்க. Or the members are elements of the set. Sets are usually denoted by capital letters. A, B, C, X, Y, etc. இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் டினோட் பண்ணும். And then the elements of a
by small letters. The elements should be within the braces. All the elements are separated by comma. Okay. So, at the representation of sets, there are two methods. These methods of representation. Okay, ma'am. Methods of representation of a sets. First method, roster or tabular form. Roster form or tabular form. Second one வந்து பாத்தீங்கன்னா set builder form. First roster form அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா in this form all the elements of a set are listed. The elements are being separated by commas and are enclosed within the braces. மேம் எழுதிட்டேன். எழுதிட்டீங்களாப்பா? இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். The set of all natural numbers which divide 20. So, இப்போ set A ன்னு எடுத்துக்கலாம். So, எனக்கு என்னது 20 டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதி சொல்லிருக்காங்க. 20 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணுமா, 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணாது, 4 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும், 6 பண்ணாது, 7 பண்ணாது, 8 9 பண்ணாது, 10 then 20. So இதெல்லாம் தான் natural numbers which divide 20. That means factors of 20 எழுதியிருக்கேன். Okay. So
இதுல வந்து பாத்தீங்கன்னா in roster form elements should not be repeated. Example, set of letters forming the word school. So school form பண்றதுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அது எல்லாம் தான் எனக்கு SCHOL டபுள் ஓ போட்டக்கூடாது ஏன்னா செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. சோ அப்ப SCHOL மட்டும்தான் வரும். அதே போல லாஸ்ட் பாயிண்ட் we can write set in any order. எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க செட் எழுதிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல தான் எழுதணும். இப்ப ஸ்கூல் அப்படின்னா SCHOL மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, எந்த ஆர்டர்ல வேணாலும் கூட எழுதிக்கலாம். LHOSC இப்படி எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட் டஸ் நாட் நீடட். ஓகே, சோ எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட், சோ எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, சோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் புரியுதாப்பா? காப்பி பண்ணிக்கோங்க. மேம் எங்க ஸ்கூல்ல நாளையில இருந்து செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓ, ஸ்கூல்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சா? மேம் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகேமா. மஷீனா அடுத்து ரோஸ்டர் செட் பில்டர் ஃபார்ம் பத்தி பார்த்தோம். பில்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து நம்ம தான் செட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So in this form we write a variable say x. x தான் கொடுக்கணும்னு இல்லை, எனி வேரியபிள் யூ கேன் யூஸ். a யூஸ் பண்ணலாம், b யூஸ் பண்ணலாம், x y s t இப்படி எந்த வேரியபிள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெப்ரசன்டிங் any member of the set followed by a statement or a property which must be satisfied by each member of the set. So இப்ப எக்ஸாம்பிள் செட் ஆஃப் vowels, இதை எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம், ஓபன் பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், x வேரியபிள் மென்ஷன் பண்ணோம், such that இந்த கோலனுக்கு நேம் என்னது, such that x, such that x is a vowel in the English alphabet.
என்ன சொல்லிருக்காங்க? சோ இது வந்து என்ன செட்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கணும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. The property which must be satisfied by each member of the set. இப்போ செட்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? A, E, I, O, U. சோ இது எல்லாமே என்னது? இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூவா தான் இருக்கு. வவல் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட். A, E, I, O, U எல்லாமே இங்கிலீஷ் ஆல்பபெட். வவல் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட் தான். சோ அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே. அடுத்து இங்க நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோங்க பேசிக் சிம்பிள்ஸ் பார்த்தலாம். இதெல்லாம் நீங்க லோயர் கிளாஸஸ்லயே படிச்சதுதான், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணி ஆர்டர் மாத்தலாம். செட்டு தான், அதுவும் செட்குள்ள ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க எழுதிக்கோ. சிம்பிள்ஸ். பட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணிப்போம், எப்பவுமே நம்பர்ஸ்ல வருதா, லோயஸ்ட் நம்பர்ல இருந்து ஹையஸ்ட் நம்பருக்கு எழுதிப்போம். லெட்டர்ஸ் இருக்கா, ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் அந்த ஆர்டர்ல நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் எழுதிப்போம். ஆனா அப்படிதான் எழுதணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே. சிம்பிள்ஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா என் ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் ஷார்ட்டா என் அப்படின்னு எழுதுறேன். இது எதை மீன் பண்ணுது? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா? 1ல இருந்து 1 2 3 அப் டு இன்ஃபினிட் வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுவோம். அடுத்து W. Wனா எதை மீன் பண்ணுவாங்க? ஹோல் நம்பரா மேம்? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா? ஹோல் நம்பர்ஸ் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ். அடுத்து இசட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும்? இண்டீஜர்ஸ். ஓகே. இண்டீஜர்ஸ் அப்படின்னா என்னப்பா வரும்? மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் ஜீரோ இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் என்னது? இண்டீஜர்ஸ். அடுத்து இப்போ இதே இசட் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் இசட் மைனஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இசட் மைனஸ்னா என்னது? நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் தான் இருக்கு. ஒன்லி நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஒன்லி நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே மேம். இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து -1ல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே மேம். -1 -2. அடுத்து இசட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் இண்டீஜர்ஸா மீன் பண்ணும். ஒன்லி நம்ம எதை மட்டும் தான் எடுத்துக்கணும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஜீரோ வந்து நியூட்ரல் நம்பர். ஜீரோ வந்து நியூட்ரல், பாசிட்டிவ்லயும் வராது நெகட்டிவ்லயும் வராது. ஓகே. அடுத்து Q அப்படின்னு எடுப்பாங்க. Q அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னப்பா அர்த்தம்? ரேஷனல் நம்பர் அது வந்து 1/2 அந்த மாதிரி வரும். ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். தட் மீன்ஸ் p/q ஃபார்ம்ல இருக்கும். 1/2 3/4 எக்ஸெட்ரா. இது எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆனா pq ரெண்டுமே எனக்கு எப்படிதான் இருக்கும்? இண்டீஜர்ஸா தான் இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே எனக்கு எப்படிதான் இருக்கும்? இண்டீஜர்ஸ் இருக்கும். அதே போல இதுலயும் q பாசிட்டிவ் q நெகட்டிவ்னு மீன் பண்ணுவாங்க. q பாசிட்டிவ்னா ஒன்லி பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் மட்டும் எடுத்துப்போம். q நெகட்டிவ்னா நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அடுத்து q டேஷ்னு சொல்லுவாங்க. அது என்னதுப்பா? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னப்பா அர்த்தம்? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா இது இல்லாததான். √2 √3 ரூட்குள்ள வர்றது மட்டும் இல்ல, பை கூட சொல்லலாம். பை ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். நாட் p/q ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பையோட வேல்யூ என்னது? 22/7. அகைன் அது p/q ஃபார்ம்ல தான் வருது. அப்ப அப்படி சொல்ல முடியாது. அப்ப இந்த ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ரேஷனல் நம்பர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1/2ன்னு எடுத்துக்கிறேன். 1/2 டிவைட் பண்ணா என்ன வரும்? 0.5 வரும். 3/4 இருக்கு. 3/4 டிவைட் பண்ணா என்ன வரும்? 0.75 வரும். இதே 2/3 டிவைட் பண்றேன் என்ன வரும்?
2 3 ஆல டிவைட் ஆகாது. சோ 0 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 0 ஆட் பண்ணா 6 3s are 18. திருப்பி 6 3s are 18. இது இப்படி கண்டினியூ ஆயிட்டே போகும். ஸ்டாப்பே ஆகாது, கண்டினியூ ஆயிட்டே போகும். சோ இந்த மாதிரி எனக்கு டிவைட் ஃபிராக்ஷன் நம்பர்னாலே நமக்கு என்னது p/q ஃபார்ம்ல இருக்கும். p/q ஃபார்ம்ல இருக்க நம்பரை டிவைட் பண்ணோம்னா ஒண்ணு ஒரு சர்டன் டிஜிட்டோட ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா கண்டினியூ ஆயிட்டே போகும். பட் சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஓகே மேம். ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அப்ப இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் √2 ஓட வேல்யூ எழுது. √2 ஓட வேல்யூ எழுதுனா என்ன வரும்? √2 ஓட வேல்யூ வந்து 1.414 னு வரும். எக்ஸாக்ட்டா எழுதுனா 1.4142135623 இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இதுவும் பாயிண்ட்ல தான் வருது, இங்கேயும் பாயிண்ட்ல தான் வந்துச்சு, இங்கேயும் பாயிண்ட்ல தான் வருது. பட் என்ன ஆகல இருக்கு, சேம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகல. இப்ப நீங்க சொல்லக்கூடாது மேம் இங்கேயும் 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு, அப்ப ரிப்பீட் ஆகுதுன்னா சேம் பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகும். இங்க 4 1 இருக்கா, அதே 4 1 கண்டினியூ ஆகும். 4 1 4 1 4 1 கண்டினியூ ஆகுதுன்னா அது ரேஷனல் நம்பரா இருக்கும். அதர்வைஸ் இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே ஆமா நோட் பண்ணிக்கோங்க. ஆமா முடிச்சாச்சா? ஓகே. சோ அதே போல இன்னும் என்னென்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்னா இந்த கோலன், இதுக்கான நேம் என்ன? such that. அதே போல இதுக்கு என்ன நேம்? belongs to அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இதுக்கு என்ன மீனிங்? not belongs to. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு செட் எழுதுறேன். A is the English alphabet அப்படின்னு எடுத்துக்கோ. AEIOU. A belongs to set A. Aங்கிற எலிமெண்ட் செட் A க்குள்ள இருக்கு. அதே போல does not belongs to A. சரி, Bங்கிற எலிமெண்ட் Aங்கிற செட் குள்ள இல்ல. belongs to னா அந்த பர்టిక్యులர் செட்ல அந்த எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். not belong to னா அந்த செட்குள்ள அந்த எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். கிளியராப்பா? ஆமா. இது கிளியரா இருக்குன்னா நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிடலாம். நீ எக்ஸசைஸ் குள்ள போலாமா? ஆமா போலாம். எக்ஸசைஸ் 1.1. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, which of the following are sets? justify your answer னு கேக்குறாங்க. எதெல்லாம் செட் குள்ள வரும் எதெல்லாம் செட் குள்ள வராது, உங்க ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the collection of all the months of a year beginning with the letter J. இது செட் குள்ள வருமாப்பா? செட் தான் மேம். ஜனவரி, ஜூன், ஜூலை அதெல்லாம் இருக்கு. So all the months of the year, only 12 months. எல்லாருக்குமே அது காமன் தானே? 12 monthsனா அந்த 12 months மட்டும் தான் எல்லாருக்குமே காமன். அதுல ஜேங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய மந்த்ஸ்னா எது வரும் எனக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துட்டா ஜான் வரலாம், ஜான், ஜூன் வரலாம், ஜூலை வரலாம், வேற ஏதாவது வருமா? சோ இது வெல் டிஃபைன்ட் செட். சோ அதனால வெல் டிஃபைன்ட், சோ இட் இஸ் a set அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம ஆன்சர். செகண்ட் ஒன், collection of 10 most talented writers of India. செட் இல்ல. not set. ஏன் not set ன்னு சொல்றோம்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து வேற வேற ரைட்டர்ஸ் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே போல பாக்குறவங்களுக்கு அவங்க பார்த்தா நல்ல பேட்ஸ்மேனா நல்ல ரைட்டரா தெரிவாங்க, இன்னொருத்தருக்கு பார்த்தா இல்ல எனக்கு அவர் எழுதுறது பிடிக்காது இவர் எழுது, அப்ப அதுக்காக இவருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவர் டேலண்ட் இல்லைன்னு ஆயிடுவாரா? கிடையாது. அப்ப இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகுது. அதனால என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் set. ஏன்? இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். அடுத்து தேர்ட் ஒன், the team of 11 best cricket batsmen of the world. not set தான் மேம். not set தான்.
அதே போல இதுக்கும் ரீசன் வந்து என்ன எழுதிக்கலாம், இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட்னு சொல்லிடலாம். ஓகே மேம். அடுத்து the collection of all boys in your class. செட் தான் மேம் இது. செட் தான். ஏன்னா வெல் டிஃபைன், நான் ஷார்ட்டா எழுதுறேன். w.d னா என்ன அர்த்தம், வெல் டிஃபைன். so it is a set. Fine. Okay மேம். Set. collection of all natural numbers less than 100. செட் தான் மேம் இது. செட் தான், வெல் டிஃபைன். so it is a set. 100 விட கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 1 to 99 தான் ஆன்சரா வரும். A collection of novels written by the writer Munshi Premchand. இது செட் தான் மேம். செட் தான். so இதுவும் well defined, so it is a set. The collection of all even integers. இது செட் தான் மேம். செட் தான். இதுவும் ஏன்னா well defined ஆ இருக்கு, so it is a set. ஓகேவா? சோ இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுதா எதெல்லாம் செட்குள்ள வரும் எதெல்லாம் செட்குள்ள வராதுன்னு? ஆமா. அடுத்தது மூவ் பண்ணலாமா? ஆமா, மூவ் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, the collection of questions in this chapter. செட் தான் மேம். ஏன் நாட் செட் மேம்? ஏன்னா இப்போ ஒரு சாப்டர்ல நம்மள எத்தனை क्वेश्चन தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதான் இருக்கும். செட்குள்ள இருந்து கேக்குற क्वेश्चन அந்த சாப்டர் மட்டும் தானே இருக்கும். சோ அதனால அது செட் வெல் டிஃபைன்ட். சோ இட் இஸ் a set. The collection of most dangerous animals in the animals of the world. Not a set. Not set. ஏன்பா not a set னு சொல்றோம்? மேம் ஏன்னா எனக்கு டேஞ்சரஸ் அனிமல் வந்து இப்போ ஸ்னேக்கா இருக்கலாம், மத்தவங்களுக்கு வேற என்னனாலும் இருக்கலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி இப்ப ஏன் அது டேஞ்சரஸ் அனிமல் இல்ல அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நமக்கெல்லாம் பார்த்தா லயனை வந்து பார்த்தா பயமா இருக்கும், கரெக்டா? ஆனா அந்த ஜூ கீப்பருக்கு வந்து எப்படி இருக்கும், அது வந்து அதோட ஃப்ரெண்டாட்ட பழகிட்டு இருப்போம். நம்ம இப்ப வீட்டுல எப்படி பெட்டு வந்து பழகிட்டு இருப்போமோ அது போல அவங்களுக்கு இருக்கும். அது டேஞ்சரஸ் கிடையாது. அப்ப அது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறுது, அவங்க எப்படி அதை வந்து கேரி பண்றாங்களோங்கிறத பொறுத்து அது டேஞ்சரஸா இல்லையாங்கிறது டிஃபர் ஆகுது. சோ இட் இஸ் நாட் a set, not well defined. ஓகே மேம். Okay. Completed ஆ? சரி, அடுத்த क्वेश्चन. let a equal to a ன்னு ஒரு செட் இருக்கு. insert the appropriate symbol belongs to or not belongs to in the blank spaces. so கொடுத்திருக்க எலிமெண்ட் அந்த செட்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து belongs to or not belongs to ங்கற சிம்பல் யூஸ் பண்ணுவோம். 5ங்கறது செட் a குள்ள இருக்கா? belongs to தான் மேம். belongs to. 8ங்கறது செட்குள்ள இருக்கா? இல்ல மேம், not belong. 0 இல்ல மேம், not belong to. 4 belong to மேம். 2 belong to. 10 not belong to. not belongs to. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து third one. write the following sets in roster form. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செட்குள்ள எடுத்து எழுதணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, x such that x is an integer. இன்டிஜர்னா என்ன பார்த்தோம், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். x greater than or equal to -3 less than 7. xங்கிறது எப்படி இருக்கணுமா, எனக்கு -3 -3 விட அதிகமா இருக்கணுமா, 7 விட கம்மியா -2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 -1 0 1 2 3 4 5 6 வரைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். தென் செகண்ட் b. bங்கிற செட் என்ன சொல்லிருக்காங்க, x such that x is a natural number less than 6. 6 விட கம்மியா இருக்க நேச்சுரல் நம்பர் எல்லாம் 1 2 3 4 1 2 3 4. third one c and x such that x is a 2-digit natural number such that the sum of its digit is 8. so 2-digit natural number அந்த ரெண்டு டிஜிட்டை ஆட் பண்ண 8 வரணுமா, என்னென்ன எடுக்கலாம்,
ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்போம். 17 எடுப்போமா? 1 plus 8 வருமா? அடுத்து 26 2 plus 6 8 then 44 35 3 plus 5 8 44 4 plus 4 8 then 53 then 62 then 71 then 80 எடுக்கலாமா? 8 எடுக்கலாமா? தாண்டி வேற ஏதாவது வருமா? வேற எதுவும் வராது. வராது. இதை விட அதிகமா போச்சுன்னா கண்டிப்பா 8 விட அதிகமா தான் ஒரு சம் ஆஃப் த டிஜிட்ஸ். சோ அப்ப அப் டு இது வரைக்கும் தான் ஆன்சரா வரும். அடுத்து fourth one என்ன கொடுத்திருக்காங்க? x such that x is a prime number which is divisor of 60. 60 டிவைட் பண்ணக்கூடிய பிரைம் நம்பர் 10thலயே பார்த்திருப்போம். பிரைம் நம்பர்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த L டைப்ல போட்டுட்டு நம்ம எழுதிக்கலாம். 2 ஆல போட்டோம்னா 30, திருப்பி 2 ஆல போட்டா 15, திருப்பி 3 ஆல போடலாமா? 5 3s 5 ஆல போடலாம். அப்ப 2, 3, 5 3 5 வரும். ஏமா 2 வரதா? செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. சோ அதனால இதோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் அடுத்து fifth one என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? set of all letters in the word trigonometry ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன வரும்? T R I O N O N O திருப்பி வரக்கூடாது. M E திருப்பி T ஆல்ரெடி எழுதியாச்சு. R ஆல்ரெடி எடுத்தியாச்சு. then last one எழுதிறேன். sixth one என்ன கொடுத்திருக்காங்க? Fங்கிறது set of all letters in the word vector. அப்ப என்ன? E R P R. சோ எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தாலும் சரி செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. சோ சிங்கிள் டைம் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். fourth one write the following sets in the set builder form. இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்து செட் பில்டர் ஃபார்ம்க்கு எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் a is equal to எப்பவுமே எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம்? x such ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் பிராக்கெட் கொஞ்சம் இதுல வித்தியாசமா போட்டுருக்காங்க. அது ஏன்? ஆக்சுவலி தப்பா போட்டுருக்காங்கமா. இப்படிதான் வந்திருக்கும். x such that இது எப்படிப்பா இருக்கு? 3 6 9 12 எப்படி இருக்கு? இது வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கா? 1 into 3 3 2 into 3 6 3 into 3 9 4 into 3 12. அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? x equal to 3n ன்னு எழுதலாமா? ஆமா. n which is greater than or equal to 1 and less than or equal to 4 ன்னு எடுத்துக்கலாமா? என்னோட வேல்யூ 1 ல இருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 into 1 3. அடுத்து 1 விட அதிகமா 4 விட கம்மினா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 1 2 3 4 ன்னு வரும். அப்ப 3 into 1 3 2 into 3 6 3 into 3 9 4 into 3 12. அப்ப இந்த செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆமா. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம கண்டிஷன் எழுதுறோம், ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். புரியுதா? ஆமா புரியுது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் காத்தியாக்கு புரியுதா? அடுத்து பி என்னது? பி என்னப்பா கொடுத்திருக்காங்க? 2 4 8 16 32 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? இது வந்து 2 2 power 1 2 2 square 4 2 cube 8 2 power 4 16 2 power 5 32 ன்னு இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? x such that x equal to 2 power n. நீங்க இந்த ஸ்டெப் எழுதுறதுனால எழுதலாம் n belongs to natural number and n is greater than or equal to 1 less than or equal to 5. Okay ma'am. Then third one 5 25 125 625 ன்னு இருக்கு. எப்படி எழுதலாம்? மேம் இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி அந்த 2 பவர் n மே 5 பவர் n போட்டுக்கலாம். 5 power 1 5 5 power 2 25 5 cube 125 5 power 4 625.
அதே போல எழுதிக்கலாம் x such that x equal to 5 power n. n belongs to natural number. n is greater than or equal to 1, less than or equal to 4. Up to 4 terms are. So 4 வரைக்கும் 4 to 1. d equal to x such that 2, 4, 6 etc. போட்டிருக்காங்க. என்னப்பா எழுதலாம்? So x is an even natural number னு எழுதலாமா? மேம் எழுதலாம். even natural number or else இதை எப்படி எழுதலாம்? multiple of 2 னு எழுதலாம். that means x equal to 2n and n belongs to natural number. இந்த conditions எதுவுமே வராதாங்க, ஏன்னா up to infinity வரைக்கும் போகுது. so அப்ப just நீங்க n belongs to natural number னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த செட் பில்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரே டைப்ல மட்டும்தான் எழுத முடியும் இல்ல, ஒரே சமுக்கு மல்டிபிள் ஆன்சர் நம்ம எழுதலாம். அதனால எது எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகே, லாஸ்ட் ஒன் is equal to x such that எப்படி இருக்கு? 1, 4, 9 etc 100 வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் பா? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர்ல என்ன நம்பர்? 1 இருக்கு, 4 இருக்கு, 9 இருக்கு, 100 இருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மேம்? காம்போசிட் நம்பர் இல்ல, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 is neither prime nor composite. அது prime நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சரி, இப்ப x such that எப்படி எழுதலாம்? இது ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 10 ஸ்கொயர் 100. சோ அப் டு 10 வரைக்கும் இருக்கு. அப்ப x equal to எப்படி எழுதிக்கலாம்? n ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆமா. n belongs to natural number. n is greater than or equal to 1, less than or equal to 10. புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஆமா வெரி குட். One second. List all the elements of the following. என்ன கொடுத்திருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்து ரோஸ்டர் ஃபார்ம்க்கு எழுத சொல்லிருக்காங்க. So first one a is equal to x such that x is an odd natural number. அப்ப என்னப்பா வரும்? 1 3 5 1 3 5 etc. ஏன்னா அவங்க எது வரைக்கும் நீ எண்டிங் கொடுக்கல, சோ அப்ப அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அடுத்து x such that x is an integer னு கொடுத்திருக்காங்க. இன்டிஜர்னா என்னது எனக்கு? சோ பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இங்க எனக்கு -1/2 னு கொடுத்திருக்காங்க. -1/2 னா என்ன அர்த்தம்? -0.5 less than 9/2 னா என்ன? 4.5. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டிஜர்ஸ் எடுத்து எழுதணும். அப்ப இதுக்கு இடையில என்னென்ன இன்டிஜர்ஸ் வரும்? -0.5 விட அதிகமா இருக்கிறது எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 0 தான் வரும். கரெக்டா? ஆமா. 1 2 3 4. ஓகே மேம். 4.5 விட கம்மியா இருக்க வேல்யூ, அப்ப up to 4 வரைக்கும் வரும். புரியுதா? ஆமா புரியுது. அடுத்து c. cங்கிறது என்னது? x is an integer, x square which is less than or equal to 4. அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் ஓட வேல்யூ 4 விட கம்மியா இருக்கணுமா? 0 எடுக்கலாமா? xங்கிறது இன்டிஜர்ஸ் னு கொடுத்துறாங்க. அப்ப 0 ஸ்கொயர் 0 வரும்.
அது 4 விட கம்மியா தான் இருக்குது, அதனால நம்ம எடுத்துக்கலாம். 1 0 is less than 4 தாராளமா எடுக்கலாம். 1 ஸ்கொயர்ங்கிறதும் less than 4 தான். 1 ஸ்கொயர் 1 தான் வரும். 2 ஸ்கொயர் which is equal to 4. அதே போல -1 the whole square னா என்னப்பா வரும்? +1 தான் வரும். அதுவும் less than 4 தான். -2 the whole square னா அதுவும் +4 தான், equal to 4 தான் வரும். அப்போ இதுக்கு என்னெல்லாம் எனக்கு ஆன்சர் வரலாம்? So -2 -1 0 1 2. x கேட்கல எனக்கு, அவங்க x ஸ்கொயர், இங்க x is less than or equal to 4 கிடையாது. x ஸ்கொயர்ங்கிறது 4 விட கம்மியா இருக்கணுமா? எப்பவுமே ஒரு நம்பர் ஸ்கொயரா இருக்குன்னா கண்டிப்பா ஆன்சர் என்னவா தான் இருக்கும், எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும். சோ அப்ப 1 போட்டாலும் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான், 2 போட்டாலும் பாசிட்டிவ் தான், -1 நாலும் பாசிட்டிவ் தான், -2 நாலும் பாசிட்டிவ் தான். ஓகே, அடுத்து -3 எடுத்தோம்னா -3 னா +9 வந்துரும். அது 4 விட அதிகமா இருக்கு, அதனால எடுக்க முடியாது. புரியுதாப்பா? ஆமா. அடுத்து D. X is a letter in the word loyal. அப்ப என்னென்ன வரும்? LOYAL. L வருமா again? இல்ல மேம், வராது. வராது. அடுத்து E. X is a month of the year not having 31 days. அப்ப எதெல்லாம் வரும் எனக்கு? February, February, April, June, September, November. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 6-1 F is equal to X is a consonant in the English alphabet which precedes K. அப்படின்னா என்ன அர்த்தம்? precedes அப்படின்னா கேக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வரும். இங்கிலீஷ் ஆல்பபெட்ல கேக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே. அப்ப என்ன வரும்? A B C D E F G H I J. சாரிமா, இது கான்சனன்ட்ல சொல்லிருக்காங்க. நான் ஜெனரலா இங்கிலீஷ் ஆல்பபெட் ஃபுல்லாவே எழுதிட்டேன். ஆக்சுவலி அவங்க என்ன ஆமா கான்சனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏங்கிறதெல்லாம் என்னவாயிடும்? பபிள்ஸ் ஆயிடும். ஏ இ ஐ எல்லாமே பபிள்ஸ் ஆயிடும். பி சி டி இ வராது, எஃப் ஜி ஹெச் ஐ வராது, ஜே. தட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Then in the exercise உடைய last sum, match each of the set on the left in the roster form with the same set on the right described in set builder form. roster formayum set builder formayum connect பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ரைட் சைடுல இருந்து மேட்ச் பண்ணுவோம், அப்ப ஈஸியா இருக்கும். செட் பில்டர்ல இருந்து நமக்கு மேப் பண்றது ஈஸி. x is a prime number and a divisor of 6. prime number 6 டிவைட் பண்ணக்கூடிய prime numbers என்ன வரும்? 2. 3 2s are 6. திருப்பி 3 ஆல போட்டோம், அப்ப 2 3 மட்டும் தான் வரும். அப்ப எது ரெண்டையும் மேப் பண்ணலாம்? இத மேப் பண்ணலாம். 2 3. அடுத்து எனக்கு x is an odd natural number less than 10. odd natural number last one. அடுத்து x is a natural number and divisor of 6. first one. generally divisor of 6 ன்னு கொடுத்திருக்காங்க. 6 டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்மே. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் x is a letter of the word mathematics. அப்ப ஏதோ என்ன இங்க இப்படியே எழுதிக்கலாம். சோ அப்ப என்ன வந்துரும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இங்க இருக்கு 1. அடுத்து 2 3 எங்க வருது? இங்க. இதான் செகண்ட். தென் மேத்தமேட்டிக்ஸ் இது தேர்ட், இது ஓகே. இப்போ இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே மேம். சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ரைட் தி சொல்யூஷன் செட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குமோ அதுதான் இந்த செட்டுக்கான ஆன்சர். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x² + x - 2 = 0. ஃபர்ஸ்ட் நம்ம 10thலயே படிச்சிருக்கோம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எப்படி சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன?
எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஆல்ரெடி 1 தான் இருக்கு. அப்ப டைரக்டா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். -2. ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா -2, ஆட் பண்ணா என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, மல்டிப்ளை பண்ணா -2, ஆட் பண்ணா 1 வரும். என்ன ரெண்டு வேல்யூ எடுக்கலாம்? என்ன ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா -2 கிடைக்கும், அதே ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கும். 2 into -1, -1 -2, 2 - 1 ஆட் பண்ணா +1 வரும். அப்ப என்ன வரும்? x + 2 into x - 1 = 0. அப்போ ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கப்ப 0 வருதுன்னா தனித்தனியா =0 பண்ணிக்கலாம். x +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2, -1 அங்க போறப்ப +1. அப்ப என்னோட சொல்யூஷன் செட் என்னது? a ன்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் என்ன வந்துரும்? -2, 1. That answer. புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन. இப்போ இத நீங்களே ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆமா மேம், அதாவது 1/2 = 1 அந்த மாதிரி வரும். இதுல வந்து ஸ்கொயர் பண்ணும்போது less than 6/2 = 36 வரும். அதனால எத்தனை 1 2 3 4 5 6 வரைக்கும் வரும். அது மட்டும் தான் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கொடுத்திருக்காங்க. சோ போன இதுல ஜெனரலா இன்டிஜர்னு கொடுத்திருந்தாங்க, சோ நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தோம். பட் இங்க பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்திருக்கனால ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அப்ப என்ன வரும்? ஆமா 1 2 3 4 5 6 6 ஸ்கொயர் 36. 36ங்கிறது less than 40. இன்னும் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட 7 ஸ்கொயர் 49 போய்டும், எடுக்க முடியாது. அதே சப்போஸ் இடத்துல ஜெனரலா இன்டிஜர்னு கொடுத்திருந்தா நம்ம என்ன எடுக்கலாம்? நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்திருக்கும். -6 -5 -4 -3 -2 -1 0 எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆமா அடுத்த क्वेश्चन நீங்களே இப்ப எழுதுங்க. இதுல வந்து இதெல்லாம் ஸ்கொயர்ஸ் மேம் சொல்றது. ஸ்கொயர்ஸ் அப்ப எப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம்? செட் பில்டர் ஃபார்ம்ல வந்து such that x is the square of a natural number எழுதலாமா? x such that x is the square of a natural number னு எழுது. or else எக்ஸசைஸ்லயே ஒரு சம் பார்த்தோம். x is such that x equal to n square and n belongs to natural number. அங்க up to 100 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம்? n greater than or equal to 1 less than or equal to 10 ன்னு எடுத்துனோம். பட் இங்க வந்து எனக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதனால ஜெனரலா nங்கிறது நேச்சுரல் நம்பர்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஆமா காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேம் காப்பி பண்ணிட்டேன். அடுத்து ட்ரை பண்ணுங்க. எப்படி எழுதலாம்?
செக் பண்ணி பாருங்க என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு. மேம் இது வந்து ஃபிராக்ஷன் பவர் ஃபிராக்ஷன் என்ன கண்டிஷன் வந்திருக்குன்னு பாருங்க. மேல இருக்க நம்பர் கீழ இருக்க நம்பர் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நேச்சுரல் நம்பர்ல இருக்கு மேம். நேச்சுரல் நம்பர் தான். டினாமினேட் நியூமரேட்டர்ல 1 இருக்கு. டினாமினேட்டர் எப்படி இருக்கு? அதை விட 1 அதிகமா இருக்கு. கரெக்டா? 1 1 plus 1. இங்க 2 இருந்தா 2 plus 1. இங்க 3 இருந்தா 3 plus 1. அப்ப இதை எப்படி எழுதலாம்? So set A is equal to x such that x is equal to எப்படி எழுதிக்கலாம்? n by n plus 1 எழுதலாமா? And n is a natural number. N belongs to natural number and n is greater than or equal to 1 and less than or equal to 6 தான் எடுக்கணும். 7 எடுத்தா என்ன ஆயிடும்? 7 plus 1 8 வரைக்கும் போகும். இங்க up to 7 வரைக்கும் நியூமரேட்டர்ல இருக்கதா n, அப்ப 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி மேம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி. செகண்ட் ஒன்னுக்கு வந்து 0 எது கூட மேட்ச் ஆகும்? x is an integer, x plus 1 equal to 1. Plus 1 அந்த பக்கம் போச்சுன்னா minus 1. 1 minus 1 0 ன்னு வந்துரும். So அப்ப third 1 2 3 6 9 18 a divisor of 18 3 comma minus 3 அது வந்து b x square minus 9 equal to 0. மேம் பண்ணிட்டேன். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படியே ஒரு glance பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்க பாப்போம். ஓகே மேம். இல்ல மேம். இல்ல. இல்ல. சரி. அடுத்த எக்ஸசைஸ் போலாமா? ஆமா போலாம். அடுத்த எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. எம்டி செட். எம்டி செட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா a set which does not contain any element. அந்த செட்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? எம்டி செட்னு சொல்லுவோம். இல்ல அதுக்கு இன்னொரு பேர் நல் செட்னு சொல்லுவாங்க. இல்ல வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட்னா என்ன அர்த்தம்? அந்த செட்குள்ள எந்த எலிமெண்ட்ஸுமே இல்ல. அதை எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோ. செட்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, இப்படி பிரைசஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ அதை இப்படியும் டினோட் பண்ணலாம். வெறும் பை போட்டாலும் அதை எதை மீன் பண்ணுது? எம்டி செட் அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துடலாமா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா a equal to x such that x belongs to natural number and x is greater than 1 and less than. ஏதாவது எலிமெண்ட்ஸ் வருமா? ஒன்னை விட அதிகமா 2 விட கம்மியா எந்த நேச்சுரல் நம்பருமே கிடையாது. ஏன்னா 1 2 3 4 5ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப 1 க்கு 2க்கு இடையில எந்த நேச்சுரல் நம்பருமே கிடையாது. அப்ப என்ன உங்களுக்கு எம்டி செட் ஆர்எம்ஸ் இத பைனு டினோட் பண்ணலாம். அடுத்து பைனால எம்டி செட்ங்கிறத மீன் பண்ணுது. ஓ போட்டு இப்படி போடுது. என்னப்பா? இல்ல இதுவும் பைன் தான் மீன் பண்ணுவோம். ஓகே. பிங்கிற செட் இன்னொன்னு எடுத்துக்க. x such that x is a even prime number. Even prime number
greater than 2. 2 விட அதிகமா ஏதாவது prime numbers இருக்கா? even prime numbers? No. ஏன்னா prime numbersலயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு even prime number எது? 2 மட்டும்தான். மத்த எல்லாமே odd prime number தான் இருக்கும். அப்ப B set என்ன வந்துரும்? empty set வந்துரும். இப்படியே denote பண்ணலாம் nulls. இப்படியே denote. இப்ப empty setனா என்ன அர்த்தம்? செட்குள்ள எந்த எலிமெண்ட்ஸுமே வராம இருக்கிறதுக்கு பேர் தான் empty set. புரியுதாப்பா? ஆமா புரியுது. நோட் பண்ணிக்கோங்க. அந்த எம்டி செட் அந்த டெஃபினிஷன் வந்து கேட்பாங்களா? டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கேட்க கூடாது, கேட்க மாட்டாங்கப்பா. உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் நோட் பண்ணிக்க சொல்றேன். காப்பிடாமா? ஆமா. அடுத்து ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா a set which is empty or consists of a definite number of elements is called finite set. Otherwise the set is called infinite. அதாவது செட்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் கவுண்டபிளா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபைனைட் செட்னு சொல்லுவாங்க. அதே செட்குள்ள எலிமெண்ட்ஸ் அன்கவுண்டபிளா இருக்குன்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸோட பாப்போமா? x such that x belongs to natural number and x square equal to 4. அப்ப என்ன வந்துருப்பா x ஓட வேல்யூஸ்? x square only 2 மட்டும் தான் வரும். ஆமா. ஓகேவா? சோ இதே x is an integer ன்னு எடுத்தா என்ன வந்திருக்கு எனக்கு? அது -2 வரும் +2 வரும். ஏன்னா -2 the whole square-னால +4 தான். 2 square-னால 4 தான் வரும். சோ அப்ப இன்டிஜர் அப்படிங்கறப்ப -2, +2 வரும். அதே நேச்சுரல் நம்பர்னு எடுத்தா வெறும் 2 மட்டும் தான் வரும். அடுத்து இன்னொரு x. இப்போ இது என்ன இருக்கு? உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் கவுண்டபிளா இருக்கு. அப்ப இது என்னது? ஃபைனைட். அதே x such that x is an even natural numberனு எடுத்துக்கலாம். உள்ள இருக்க எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா? நிறைய எலிமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்ப என்ன செட்குள்ள எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியும். இப்ப இதுக்கு பேர் என்னது? இன்ஃபைனைட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இதுக்கு பி நேம் கொடுக்குறேன். சீன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். x such that x is points on a line. லைன் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. லைன் மேல எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அவ்வளவே கவுண்ட் பண்ண முடியாது. சோ அப்ப என்னது? இன்ஃபினிட்டி. இதுவும் அப்ப என்னது? இன்ஃபைனைட் செட் தான் வரும். புரியுதாப்பா? எலிமெண்ட்ஸ் கவுண்டபிளா இருக்குன்னா அது என்னது? ஃபைனைட். அன்கவுண்டபிளா இருக்குன்னா அதுக்கு பேரு இன்ஃபைனைட் செட்ஸ்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. all infinite sets cannot be described in the roster form. இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல, என்னால ஈவன் நேச்சுரல் நம்பர்ங்கறப்ப செட்குள்ள என்னால கொண்டு வர முடிஞ்சு. அடுத்தது என்ன? x is a points on a line. இத என்னால செட்குள்ள எழுத முடிஞ்சதா? எழுத முடியல. அப்ப இது செட் பில்டர் ஃபார்ம்ல மட்டும் தான் எழுத முடியும், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியும். அததான் இங்க சொல்லிருக்காங்க. all infinite sets cannot be described in the roster form. For example, the set of real numbers cannot be described in this form. ஏன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னா என்ன வரும்? -∞ல இருந்து +∞ இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்மே வந்துரும். அதை என்ன பண்ண முடியாது, என்னால செட்குள்ள கொண்டு வர முடியாது. சோ அடுத்து because the element of this set do not follow any particular pattern. ரியல் நம்பர்ஸ்ங்கறப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ் வரும், இன்டீஜர்ஸ் வரும், ரேஷனல் நம்பர்ஸ் வரும், இர்ரேஷனல் நம்பர்ஸ் வரும், எல்லாமே வரும். சோ இப்ப நேச்சுரல் நம்பர்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், 1 2 3 4. அதே எனக்கு ஹோல் நம்பர்ஸ்னா 0 1 2 3 இருக்கும். அதே இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு 0 பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்னு இருக்கும். அதே ரேஷனல் நம்பர்ங்கிறப்ப 1/2 3/4 இப்படி எழுதலாம். இர்ரேஷனல் நம்பர்னா √2 √3 √5. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா எந்த ஒரு டெஃபினட் பேட்டர்னும் இருக்காது. அதனால அதை செட்குள்ள எழுத முடியாது. அதை தான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. புரியுதாப்பா?
ஆமா புரியுது. இனி equal sets. Two sets A and B are said to be equal if they have exactly the same elements and we write A equal to B. Otherwise, the sets are said to be unequal and we write A is not equal to B. அது என்ன ஈக்குவல் அன்இக்குவல்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்ல 1,2 இருக்கு, பிங்கிற செட்ல 2,1 இருக்கு. ஏயும் பியும் ஈக்குவலா? ஆமாம். நோவா? set A is equal to set B. இது ஈக்குவல் ஈக்குவல் தான். A is equal to B. நம்ம ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துட்டோமே. ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட் டசன்ட் மேட்டர். எந்த ஆர்டர்ல இருந்தாலும் சரி, உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டும் சேமா இருக்குனா ரெண்டு செட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். இப்ப ஏங்கிற செட், பிங்கிற செட், இப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு A is not. இல்ல மேம். இததான் அங்க மீன் பண்ணிருக்காங்க. புரியுதாப்பா? ஆமா புரியுது. Okay. A set does not change if one or more elements of the sets are repeated. For example, set A equal to 1, 2, 3 and set B equal to are equal. So, ஏன்னா set குள்ள elements repeat ஆகக்கூடாது. அப்ப Bங்கிற செட்டும் எனக்கு எப்படிதான் வரும்? 2, 1, 3 தான் வரும். So, அப்ப set A என்னது? அதுவும் 1, 2, 3 தான். அப்ப என்ன நம்ம சொல்லிடலாம்? A is equal to B ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? So, Bங்கிற செட்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A equal to X such that X is a natural number and X is less than 3 ன்னு எடுத்துக்க. அப்ப என்ன வந்துரும்? Aங்கிற செட் 1, 2 ன்னு வந்துரும். இப்போ அடுத்து Bங்கிற செட் எழுதுறேன். X such that X is a factor of 2 ன்னு எழுதுறேன். அப்ப Bங்கிற செட்குள்ள என்னதான் வரும்? எனக்கு 1, 2 மட்டும் தான் வரும். ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லலாம். இதே போல பிங்கிற செட்டுக்குள்ள நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி கூட எழுதலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டு நான் இப்படி எழுதிக்கிறேன், SCHOL எழுதிக்கிறேன். பிங்கிற செட் X such that X is a letter of the word school. இப்ப பிங்கிற செட் ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும்? SCHOOL வந்திருக்கணும். கரெக்டா? ஆனா செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு ஏவை விட்டுட்டு இந்த ஒரு ஓவை விட்டுட்டு நம்ம எழுதுறோம். அதுக்காக இந்த ரெண்டு செட்டும் வேற வேறன்னு சொல்லிட முடியாது. இந்த ரெண்டு செட்டுமே ஈக்குவல் செட் தான். அதுதான் அவங்க இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. புரியுதா? புரியுதாப்பா? ஆமா புரியுது. சத்யாக்கு புரியுதா? இனி டைரக்டா நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போய் ஃபுல்லாவே இந்த ஃபைனைட் செட் இன்ஃபைனைட் செட் வச்சுதான் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. Which of the following are examples of the null set? எதெல்லாம் null செட்டுக்கான எக்ஸாம்பிள்னு கேக்குறாங்க. First one, set of odd natural numbers divisible by 2. 2 ஆல டிவைட் பண்ணக்கூடிய ஆட் நம்பர்ஸ் ஏதாவது இருக்குமா? ஈவன் நம்பர்ஸ் தான் 2 ஆல டிவைட் பண்ண முடியும். அப்ப என்ன வந்துரும்? நல் செட்டா வந்துரும். அடுத்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். பிங்கிறது என்னது? 2 ன்னு ஒரு ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு. அப்ப இது நல் செட் கிடையாது. அடுத்து x is a natural number and x is less than 5 and x is greater than 7. அப்படி ஏதாவது இருக்கா? 5 விட கம்மியாவும் இருக்கணுமா, 7 விட அதிகமாவும் இருக்கணுமா? ஏதாவது வருமாப்பா? நல் செட் மேம். சார் நல் செட். y such that y is a point common to any two parallel lines. parallel lines எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது பாயிண்ட் இருக்குமா?
இருக்காது மேம் நல் செட் மேம். காமன் பாயிண்ட் இருக்காது. சோ அப்ப இதுவும் நல் செட். இதெல்லாம் நல் செட். ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இந்த மூணுமே நல் செட் தான். A is a null set, B is not a null set, C is a null set, D is not a null set. Which of the following sets are finite or infinite? First one finite or infinite? Finite மேம். Finite. In a set of months of the year, January, February, 12 months தான் இருக்கு. So அப்ப அது finite set. 1, 2, 3 இது என்னது? Set of natural numbers up to infinity வரைக்கும் போகுது. அப்ப இது என்னது? Infinite set. அடுத்தது set of natural number தான். பட் என்ன சொல்லிருக்காங்க? less than or equal to 100 னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப எனக்கு finite ஆ இருக்கு. அடுத்து set of positive integers greater than 100. Infinite. Infinite. Set of prime numbers less than 99. Finite. Fine. புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே. அடுத்து state whether each of the following set is finite or infinite. Set of lines which are parallel to the x-axis. X-axis க்கு parallel இருக்கக்கூடிய lines எல்லாமே finite இருக்குமா infinite இருக்குமா? Infinite மேம். Infinite set. பாருங்க x-axis க்கு parallel எக்கச்சக்கமான lines நம்மளால draw பண்ண முடியும். அப்ப இது என்னது? Infinite. Finite. Set of letters in the English alphabet. Finite மேம். Finite. ஏன்னா 26 letters தான் இருக்கு எழுதியது. The set of numbers which are multiple of 5. அது வந்து infinite. Set of animals living on the earth. Finite மேம். நிறைய தான் இருக்கும் பட் அது கவுண்டபிள் தான். சோ என்னதான் அதிகமா இருந்தாலுமே அது கவுண்டபிள் தான். ஒரு லெவலுக்கு மேல அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் என்ன ஆகாது, என்னால ஸ்டாப்பே ஆகாது. இந்த பர்டிகுலர் இது அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈவன் ஹியூமன் கூட ஒரு அனிமல்ஸ் தான். பட் என்ன பண்ண முடியும், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். சோ ஆனா அதோட கவுண்ட் அதிகமா இருந்தாலுமே அது கவுண்டபிள். சோ அப்ப இது என்னது? ஃபைனைட் தான். அடுத்து செட் ஆஃப் சர்க்கிள்ஸ் passes through the origin 0,0. இது வந்து இன்ஃபைனைட் மேம். இன்ஃபைனைட். ஏன் இன்ஃபைனைட்னு சொல்றோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஆரிஜின் 0,0 என்ன சொல்லிருக்காங்க? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகக்கூடிய சர்க்கிள். சோ இங்கதான் இருக்கு ஆரிஜின். ஆரிஜின் வழியா பாஸ் ஆகக்கூடிய சர்க்கிள். எக்கச்சக்கமான சர்க்கிள்ஸ் நம்ம டிரா பண்ணலாம். சூப்பர். புரியுதாப்பா? ஆமா புரியுது. ஓகே காப்பி பண்ணிக்கோங்க. Which in the following sets whether A is equal to B or not னு கேட்டிருக்காங்க. First to second equal அப்பா. First one. Yes ma'am, equal தான். Equal. A equal to B. அடுத்தது equal. A is not equal. Not equal. ஏன்னா இங்க என்ன இருக்கு? 4, 8, 12, 16 இருக்கு. இங்க 12 இல்ல, அதுக்கு பதிலா 18 இருக்கு. அப்ப not equal. ஈவன் சிங்கிள் எலிமெண்ட் மாத்தி இருந்தா கூட அது not equal தான் வரும். A equal to 2, 4, 6, 8, 10. அப்ப இங்க B என்னப்பா வரும்? கீழ வந்து பாசிட்டிவ் அப்புறம் வந்து 2, 4, 6, 8, 10 even integers less than or equal to 10. But 2, 4, 6, 8, 10 தான் வரும். A equal to B. அடுத்து fourth one. X is the multiple of 10. அப்ப என்ன வந்துரும்? 10, 20, 30, 40. இது வந்து A is not equal to. இங்க 10, 15, 20 ன்னு இருக்கு. இது multiple of 5 ஆ இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? Not equal ன்னு அர்த்தம். காப்பி பண்ணிக்கோங்க. Are the following pairs are equal? Give reasons னு கொடுத்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க a equal to 2, 3 கொடுத்திருக்காங்க. b என்ன கொடுத்திருக்காங்க x is a solution of x square plus 5x plus 6 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அத சால்வ் பண்ணிக்கலாமா நம்ம ஆமா x square plus 5x plus 6 equal to 0. So x square உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. சோ டைரக்டா 6 எடுத்துக்கலாம். ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 6 ஆட் பண்ணா 5. என்ன ரெண்டு வேல்யூ எடுக்கலாம் 2 3 எடுக்கலாம் 2 into 3 6 2 plus 3 5. அப்ப x plus 2 into x plus 2 equal to 0. X plus 3 equal to 0. X equal to minus 2. X equal to minus 3. அப்ப b ங்கிற செட் என்ன வந்தது minus 2, minus 2. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இல்ல மேம் not equal. அப்ப a is not equal. அடுத்து b க்கு எடுத்துக்கலாம் x is a letter in the word follow. அப்ப என்ன வந்துரும் எனக்கு f f o l w. b ங்கிறது letter in the word wolf. அப்ப w o l f. இது ரெண்டு ஈக்குவலா ஈக்குவல் தான். a is equal to காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணியாச்சா ஆமா பண்ணியாச்சு Sixth question. From the sets given below, select equal sets. எதெல்லாம் equal sets செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. First a கூட எதெல்லாம் equal வருதுன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். a கூட 2 4 8 12 இருக்கு. இங்க எனக்கு 1 2 3 4. அப்ப b வராது. இங்க 4 8 12 14. அப்ப இதுவும் வராது. 3 1 4 12. இதுவும் இல்ல. சோ அப்ப எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகல a கூட. அடுத்து b கூட செக் பண்ணி பார்ப்போமா b 1 2 3 4 இருக்கு அகைன் b கூட ஈக்குவலா இருக்கு அப்ப b is equal to c வேற எது கூட மேப் ஆயிருக்கா இல்ல b எது கூட பேர் இருக்கு ஆல்ரெடி b எழுதியாச்சு e எது கூட இதா இருக்காப்பா e வந்து g கூட ஈக்குவலா இருக்கு இங்க -1, 1 இங்க -1, 1 வேற ஏதாவது ஈக்குவலா இருக்கா இல்ல அப்ப ரெண்டே ரெண்டு ஈக்குவலா இருக்கு புரியுதாப்பா ஆமா புரியுது எழுதியாச்சா ஆமா எழுதியாச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்ப நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க எழுதுங்க 6th one ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அப்புறம் நான் கேட்கும்போது ஒவ்வொண்ணா சொல்லுங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சா எஸ் மேம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனைட் மேம் ஏன்னா சால்வ் பண்ணச்சல வந்து நமக்கு 1, 2 கிடைக்குது அதுல வந்து என்ன அடுத்து செகண்ட் ஒன் ஒன்னுல வந்து எனக்கு வந்து 2 மட்டும் கிடைக்குது மேம் என்னப்பா ஃபைனைட் தானே ஆமா ஃபைனைட் 4 அப்ப x ஈக்குவல் டு என்ன வந்துரும் பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும் பட் x இங்க நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டனால ஒன்லி 2 மட்டும் எடுத்துக்கிறோம் அப்ப அது ஃபைனைட்டா தானே இருக்கு அடுத்து தேர்ட் ஒன் பா 2 ஃபைனைட் தான் மேம் 2x minus 1 equal to 0 அப்ப 2x equal to 1 x equal to என்ன வந்துரும் 1/2 இங்க என்ன சொல்லிருக்காங்க நேச்சுரல் நம்பர்னு சொல்லிருக்காங்க x ஓட வேல்யூ 1/2 அப்ப என்ன வந்துரும் எம்டி செட் கிடைக்கும் எம்டி செட் என்னென்ன டெஃபினிஷன் பார்த்தோம் a set which is empty or consist of a definite number அப்ப ரெண்டுமே எனக்கு ஃபைனைட் தான் அடுத்து fourth one ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டாப்பா இன்ஃபைனைட் மேம் infinite prime numbers கொடுத்துருவாங்க infinite number of prime numbers இருக்கு x is odd empty set x belongs to natural number and x is odd number அப்ப என்ன வந்துரும் 1 3 5 7 வராதா infinite
சரிம்மா. சோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்றேன். இன்னைக்கு ஐ மீன் இந்த கிளாஸ் மார்னிங் கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். இல்ல, கிளியரா இருக்கா? இந்த ஸ்பீடு எல்லாமே ஓகேவா? ஓகே தான் மேம். ஓகே, சரி. ரிமைனிங் இருக்கத ஈவினிங் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மேம். ஓகேம்மா. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம்ப்பா. ஈவினிங் திருப்பி 6 o'clock கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே.